காலை 11 மணிக்கு சென்னையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தஞ்சை அருகே இருக்கக்கூடிய செங்கப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக கொண்டுவரப்பட்டிருக்கிறார். தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்வதற்கு பதிலாக தஞ்சை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை கிழக்கு காவல் ஆய்வாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவரிடம் விசாரணையை தொடங்கியிருப்பதான ஒரு தகவலை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 8 மணி நேர பயணத்திற்கு பிறகாக எதிர்க்கட்சி தலைவரிடம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அந்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தஞ்சை கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான காவலர்கள் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை எவ்வளவு நேரம் செல்லும், எதுபோன்ற கேள்விகள் கேட்கப்படலாம் என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணைக்கு பிறகாக அவர் விடுவிக்கப்படுவார், காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றமும் இன்றைய தினமே அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் செங்கப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்பராமன், 8 மணி நேர பயணத்திற்கு பிறகாக தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திற்கு பதிலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் காவலர்கள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தரப்புல சொல்லப்பட்டு விசாரணைக்காக அவர் காவல் நிலையத்திற்குள்ள சென்றிருக்கிறத காட்சிகளாக பார்க்கிறோம். இந்த விசாரணை எவ்வளவு நேரம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, என்ன சூழல் அங்க? நேற்றைக்கு தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுகவினுடைய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது பெண்களை குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக அவர் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் 9 பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் காவல்துறையினர் இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்கு வருகை தந்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகாக குறிப்பாக 11 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து வர திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 8 மணி நேர பயணத்திற்கு பிறகாக தற்பொழுது அவர் தஞ்சாவூர் மாவட்டம் வருகை தந்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்த அந்த தெற்கு காவல் நிலையத்தில் தான் அவரிடம் விசாரணை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அங்கு திமுகவினுடைய அந்த கூட்டம், திமுகவினர் ஏராளமானோர் அங்கு குவிந்திருப்பதாலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது, இரவு நேரம் உள்ளிட்டவை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் அந்த விசாரணையை தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்ட பார்டரில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள். அங்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து வரப்பட்டார். அவரோடு காவல்துறையினர் 20 நிமிடங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தையை நடத்தி செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உங்களிடம் விசாரணை நடைபெறும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் 20 நிமிடம் அவர் அந்த வாகனத்திலிருந்து இறங்க மறுப்பு தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவரோடு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தனர். தஞ்சாவூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, அப்படி அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவருக்கு காவல்துறையினர் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே கூட அவர் தொடர்ச்சியாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜராகி அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து வந்தார். அதன் பிறகாக முன்னாள் அமைச்சர்கள் ஏவாவேலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், அதே போல TRB ராஜா, முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகாக ஒரு 20 நிமிடம் கழித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த விசாரணைக்கு ஒப்புக்கொண்டார். விசாரணைக்கு ஒப்புக்கொண்டு தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறார். அவரிடம் அந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழக்கறிஞர் வருகை தந்திருக்கிறார். அந்த நேற்றைக்கு பேசிய பேச்சு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 9 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக அதன் தொடர்பாக தான் அந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வெளியே கிட்டத்தட்ட திமுகவினர் ஒரு 500 பேர் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று தெற்கு காவல் நிலையத்திற்கு, தஞ்சை நகர தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்கு பதிலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போதிலுமே கூட இந்த கிராம மக்கள், அதே போல இங்கு இருக்கக்கூடிய திமுகவினர் ஏராளமானோர் தங்களுடைய அந்த கட்சி கொடிகளோடு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும், எங்கள் தலைவரை நாங்கள் பார்க்க வேண்டும்
வேண்டும் என்று தொடர்ச்சியாக காவல்துறையிடம் கோரிக்கை என்பதை வைத்து வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் கயிறு கட்டி அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறது. அவர்கள் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் மீது ஏறி நின்று என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 500 நபர்களுக்கு மேலே இந்த காவல் நிலையத்திற்கு வெளியே கூடியிருக்கிறார்கள். அதாவது திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினிடம் நடைபெறக்கூடிய விசாரணை குறித்தும் அவர் இங்கு வருகை தந்தது தொடர்பாகவும் பொதுமக்களுக்கும் அதேபோல திமுகவினருக்கும் அந்த விவகாரம் தெரிந்ததன் அடிப்படையில் ஏராளமானோர் இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினரும் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல உள்ளே அவரிடம் தொடர்ச்சியாக அந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. 9 பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பிரச்சனையை தூண்டுதல், அதேபோல பெண்கள் குறித்து இழிவாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் 9 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில அது குறித்து முழு விளக்கம் என்பது இந்த செங்கிப்பட்டி D7 காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் காவல்துறையினர் கேட்க இருக்கிறார்கள். அது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அந்த பதிலையும் அளிக்க இருக்கிறார். ஏற்கனவே இதற்கு முன்பாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இது என் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்றெல்லாம் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய நிலையில அவரிடம் தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. காலை 11 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து அழைத்து வந்த தஞ்சாவூர் போலீசார் குறிப்பாக ஒரு 4 அல்லது அந்த 5 மணிக்குள்ளாக தஞ்சாவூர் தெற்கு நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்த சூழ்நிலையில தான் ஒவ்வொரு இடத்திலுமே திமுகவினருடைய அந்த சாலை மறியல், திமுகவினருடைய அந்த கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்ததால் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து அவர் தஞ்சாவூர் வருவதற்கு கிட்டத்தட்ட 7 மணி ஆகிவிட்டது. இதன் காரணமாக அவரை இதன் பிறகாக தஞ்சாவூர் நகரத்திற்குள்ளே அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடும். ஏனென்றால் இன்றைக்கு அந்த விசாரணையை நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை இன்று முடித்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பதன் காரணமாகவும் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு இந்த விசாரணை என்பது மாற்றப்பட்டதாகவும் அதேபோல அதாவது காலையிலிருந்து அவர்கள் இங்கே வரும்பொழுது வரை அப்படி ஒரு திட்டம் என்பது காவல்துறையிடம் கிடையாது என்றும் கிட்டத்தட்ட அந்த விழுப்புரம் அதேபோல விருதாச்சலம் பகுதியை கடந்த பொழுதுதான் நேரம் கடந்துவிட்டதாலும் அதேபோல ஒவ்வொரு பகுதியிலுமே திமுகவினருடைய அந்த சாலை மறியல் கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்ததன் காரணமாக வேறு இடத்தில் வைத்து அதாவது தஞ்சை நகரத்திற்குள் கொண்டு சென்று அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அந்த விசாரணை மேற்கொண்டால் கூட்டம் என்பது இதைவிட அதிகமாக வரும் என்று எண்ணியதன் காரணமாக தான் தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கும் வழக்கு பதிவு செய்த அந்த தஞ்சை நகர காவல் நிலையத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உள்ளே 20 கிலோமீட்டர் இன்னும் பயணம் செய்து விசாரணை மேற்கொள்வதற்கு பதிலாக இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து நாம் விசாரணை மேற்கொண்டு விடலாம் என்று போலீசார் திட்டமிட்டதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர்கள் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் தொடர்ச்சியான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. திமுகவினர் பொறுத்தளவில் நேரம் செல்ல செல்ல அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி காவல் நிலையத்திற்கு வெளியே அந்த முற்றுகையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்தாவே தெரியும். அங்கு அந்த காவல் நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அத்துணை பகுதிகளிலுமே மக்கள் கூட்டமாக தான் தெரிகிறது. ஒவ்வொரு அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்ட அந்த அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் ஏறி நின்றிருக்கிறார்கள். திமுகவினர் பெருமளவில் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த தஞ்சை நகர காவல் நிலையத்தில் திமுகவினர் அதிக அளவில் குவிந்திருந்த சூழ்நிலை காரணமாக தான் இந்த விசாரணை என்பது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டதன் அடிப்படையில் தற்பொழுது இங்கும் அந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலும் அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. இங்கும் திமுகவினர் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள்.